இன்றைக்கி அத்திர்னு ஒரு ஐயோ அத்திர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லிங்க் காப்பி பண்ணிட்டோம். அப்படி இதை நான் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவேன். அதனால் இந்த லிங்க் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் வந்து இந்த கிவி ப்ரௌசர்னு இருக்குல்ல, இந்த கிவி ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இன்னொரு ஏர்ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த ப்ரௌசர் தான் தேவைப்படுது. அதனால் கிவி தானே இது? ஆமாம், கிவியும் வச்சுக்கோங்க, மைசிஸும் வச்சுக்கோங்க. மைசிஸில் ஒர்க் ஆகலனா இதில் பண்ணுங்கள், இதில் ஒர்க் ஆகலனா அதில் பண்ணுங்கள். ஓகேவா? கிவி இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த லிங்க்கு ஃபஸ்ட்டு லிங்க் சொன்னல, அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணால் இப்படி வந்துடும். பேஸ்ட் பண்ணிட்டு கேண்ட் வால் கொடுத்துட்டு மெட்டாமாஸ்க்கு. இதில் என்னென்னா மைசிஸில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கொடுத்த உடனே அதுவே ஓப்பன் ஆகி பர்மிஷன் கேட்கும். ஆனால் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஒவ்வொரு டைம் 3 டாட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே 1ன்னு வந்திருக்கும். 1 எத்தனை நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்குன்னு காமிக்கும். இப்போ 1 வந்திருக்கா, இங்கே வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் பர்மிஷன் கேட்க முடியும். ஓகேவா? அந்த ஆப்புக்கு இந்த ஆப்புக்கு அவ்வளோதான் வித்தியாசம். அதில் அதுவாக வரும், இதில் நம்மளே போய் பண்ணுற மாதிரி இருக்கும். கனெக்ட் வாலெட் கொடுத்தாச்சா? ஒரே நிமிஷம், டெஸ்க்டாப் மோடில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே எத்தீரியம் கேட்குது. எத்தீரியம் கொடுத்துட்டு மறுபடியும் பர்மிஷன் கேட்குது. அப்ரூவ் இன் வாலெட் கேட்குது. அப்போ பர்மிஷன் கேட்ட உடனே ஸ்விட்ச் நெட்வொர்க் வந்துடுச்சு. ஓகேவா? இதில் என்ன இதுன்னா இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பேட்சஸ் இருக்கா, இதெல்லாம் ஏர்ன் பண்ண முடியாது, அதை விட்டுருங்க. இங்கே 2 இருக்குது பாருங்கள். கரெக்டாக சொன்னால் இங்கே 2 இருக்குது பார்த்தியா? இந்த 2 தான் இப்போதைக்கு மேக்ஸிமம் இதை தான் ஏர்ன் பண்ண முடியும். இதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இதுக்கப்புறம் இது வந்து இதெல்லாம் ஏர்ன் அதை பற்றி எதனா சொன்னாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் வீடியோவில். இது வந்து வாய்ப்பு இல்லை. இது வந்து எது தெரியுமா வாய்ப்பு இல்லை? இது பற்றினா அது ஒரு 7 லட்ச ரூபா ஆகும். அதனால் அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும், இந்த 2 வந்து முக்கியமாக பண்ணும். ஓகேவா? இன்னும் ஒன்று லேயர் 3, இன்னொன்று கேலக்ஸின்னு வச்சுக்கோங்க. இந்த லேயர் 3 இந்த கேலக்ஸினா என்னன்னு அதை பற்றினா, இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஏர்ட்ராப் கொடுக்குறாங்கன்னா அவனுங்க வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கலாம். இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, வந்து அதை ஏர்ட்ராப் பண்ணுறதுக்காகவே ஒரு வெப்சைட் வந்து இவனுக்கு வச்சுக்கிறானுங்க. இந்த லேயர் 3 கேலக்ஸி இன்னும் 2-3 வெப்சைட் இருக்குது. ஓகேவா? அதனால் அதான் இது என்னென்னா அந்த ஏர்ட்ராப் பண்ணுறதுக்காக, டாஸ்க் பண்ணுறதுக்காக, வெரிஃபை பண்ணுறதுக்காக இவனுக்கு ஒரு வெப்சைட். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு லேயர் 3 முடிச்சிடும். லேயர் 3 லிங்க் இதோ இருக்கா, இதை காப்பி பண்ணி கிவியில் போட்டோம்னா இந்த லேயர் 3 அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இதில் கரண்ட் வாலெட் கொடுப்போம். ஃபஸ்ட்டு கரண்ட் வாலெட் கொடுத்துட்டு மெட்டாமாஸ்க் கொடுத்துட்டு அதேமாதிரி பர்மிஷன் கேட்கும். மெட்டாமாஸ்க்கு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கனெக்ட்டு. ஐயோ இது வேறு. லாகின் என்ன மறுபடியும் கேட்குது? மெட்டாமாஸ்க் சைன்இன் கேட்க கொடுக்கவே இல்லையா? சைன்இன். ஏதாச்சும் பேஜ் லோட் ஆகிட்டே இருந்ததுன்னா கிவி ப்ரௌசரில் வந்து இந்த இதில் போயிட்டு இங்கே ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துதான்னு பார்க்கணும். இங்கே எதனா வந்துதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா கிவி ப்ரௌசரில் வந்து நம்மளே தான் மேனுவலாக பர்மிஷன் கொடுக்கணும். அதில் வந்து அதுவே காமிக்க நம்ம கொடுத்துரும். ஓகே, இப்போ வந்த பிறகு இதில் என்ன வைக்கிறானுங்க, ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் போயிட்டு இதில் டெஸ்க்டாப் போட்டுரும். டெஸ்க்டாப் போட்ட பிறகு ஒரே நிமிஷம் இப்படி தான் வரும் அந்த பேஜு. வரத்துக்கு இங்கே வந்தோடனே இதை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டு, டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டு ரெண்டுத்தையும் மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டுணும். ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு அதான் அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் இன்னொரு டைம் வந்து இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணணும்.
கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் காமிக்கும். என்னடா காமிக்கல? அதோ இருக்குது எடிட் ப்ரொஃபைல். எடிட் ப்ரொஃபைல் இருக்கா? எடிட் ப்ரொஃபைல் போயிட்டு இதில் வந்து இதோ இருக்குது அடாங்க எக்ஸு டிஸ்கார்டு. இப்போதைக்கு 2 மட்டும் கனெக்ட் பண்ணிங்க. பின்னாடி டெலகிராம்லாம் அப்புறமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது 2த்தையும் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு இது நான் எக்ஸு கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு கேட்கும், அதெல்லாம் போட்டுங்க. நான் அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண பிறகு எங்கெங்கேயோ லிங்க் எங்கெங்கேயோ போகுது. ப்ரொஃபைல்லாம் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணால் அதே இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் கண்டினியூ 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 கீழே கண்டினியூ அங்கே இருந்து தெரியுதுல்ல, கண்டினியூ. இது கண்டினியூ கொடுத்துட்டே இருந்து குயிஸ் வரும். 10 கொஷின் இருக்கா? அதுக்கும் நான் இங்கே போட்டிருக்கேன். கொடுத்துருவேன் ஆன்சர். என்னடா லேக் அடிக்குது? இதோ இருக்குல்ல, இதை கொடுத்துருப்பேன் நான். பிஏ பாபா பிசிஏடி இது எல்லாத்தையும் அதில் கொடுத்துக்கிறேன். இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து அதை கொஷின் முடித்த பிறகு என்ன பண்ண, இது விசிட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது விசிட் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதை வந்து இப்போ ஓப்பன் எத்தனை கொடுப்போம். ஓப்பன் கொடுத்த பிறகு நீ இதெல்லாம் எதுவும் பண்ண தேவை. அப்படியே பேக்கை வந்து கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ டிஸ்கார்டு வந்து ஜாயின் பண்ணணும். ஓப்பன் டிஸ்கார்டு கொடுத்துட்டு டிஸ்கார்டு ஜாயின் பண்ணிக்கணும். நெட்டு ஸ்லோவாக இருக்கா? அக்செப்ட்டு ஜஸ்ட் ஒன்ஸ். ஹலோ, ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இன்னும் அந்த பேஜ் ஒன்றும் வரல. இப்போ இங்கேயும் மறுபடியும் அக்செப்ட் யூனிட் கொடுத்த பிறகு தான் அந்த சர்வரில் ஜாயின் பண்ணோம். இங்கே கொடுத்த பிறகு இங்கே வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அதை கொடுங்க. கொடுத்துட்டு நல்லா ஸ்கீலில் ஸ்க்ரோல் பண்ணி இந்த டிக் கொடுத்துட்டு கம்ப்ளீட் முடிஞ்சிச்சா? இதில் வந்து ஐயோ இது காமிக்கலையா? இப்படி இருந்ததா? இப்போ ரைட் தானே இந்த பக்கம். ரைட்டில் இப்படி ஸ்லைடு பண்ணால் இப்படி வருது பார்த்துங்க. ஸ்லைட் பண்ண பிறகு இதெல்லாம் சர்வர், அவங்களோட சர்வர். இதில் வந்து இங்கே வெரிஃபைன்னு இருக்குல்ல, இங்கே வெரிஃபை கொடுத்த பிறகு வெரிஃபை பண்ணால் தான் நம்ம அந்த ஃபுல் அக்சஸும் கிடைக்கும். இங்கே வந்த பிறகு இங்கே டிக் மார்க் இருக்குல்ல, ஐ மீன் தம்ஸ் அப் மாதிரி, அதை கொடுத்தோன்னா வெரிஃபை ஆகிடும். வந்துச்சா? டப்புன்னு இதை அப்படியே தூக்கி போட்டு இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து வெரிஃபை கொடுங்க. அந்த பேஜில் பார்த்துங்க 1.5 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிக்கிறானுங்க. ஓ மை காட். அப்போ அங்கே சொன்னல ஃபஸ்ட்டு டெலகிராம் அப்புறமா கனெக்ட் பண்ணேன். டெலகிராம் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கேட்குது. ஸோ தட் டெலகிராமை கனெக்ட் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் டெலகிராம் கொடுத்து நான் இதை வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஐயோ, இது வேறு இருக்கா? ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு இது டெலகிராம் நான் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ கனெக்ட் வேலை கொடுக்கணும். கனெக்ட் வேலை கொடுக்குது. கோளாறு கொடுக்குதுப்பா. ஒரே நிமிஷம். இந்த மாதிரி வந்துடுச்சா? இப்போ ஸ்விட்ச் டு ஆர்பிட்ரம் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்படியே மேனுவலாக பண்ண சொல்லுது. இப்போ என்ன பண்ணோம், இதை இப்போ கவனிச்சுங்க. ஏன்னா அடுத்த ப்ராஜெக்ட்லாம் இதெல்லாம் உதவும். சொல்கிறத செய்ப்பேன். செயின் லிஸ்ட்டு இதில் வந்து எல்லாமே ஒரே செயினில் இருக்காது. இது நம்ம செயின் சொல்லலாம், நெட்வொர்க்குன்னு சொல்லலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயினில் வந்து எப்படி சொல்கிறதுனா,
ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எத்தீரியம்னு ஒரு செயின் இருக்கும். அந்த எத்தீரியம் செயினில் வந்து நிறைய காயினை பில்டு பண்ணுவாங்க. என்னென்னமோ வருது. அதனால் ஒவ்வொரு காயின் வந்து ஒவ்வொரு செயினில் வந்து பில்டு பண்ணியிருப்பானுங்க. சரியா? அதனால் ஒவ்வொரு செயினை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4, 5 செயின் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வெப்சைட் உள்ளே போனவுடனே இப்படி தான் வரும். வந்த பிறகு ஃபஸ்ட்டு இந்த கனெக்ட் வாலெட் இருக்குல்ல, இதை கனெக்ட் வாலெட் கொடுத்துக்கணும். கொடுத்த பிறகு எங்கடா வர மாட்டேங்குது. மெட்டாமாஸ்கில் வந்துச்சா, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். வந்ததை அப்படியே கனெக்ட் கொடுத்த அப்புறம் இதில் என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். அங்கே என்ன செயின் கேட்டது, ஆர்பிட்ரம், ஆர்பிட்ரம் அப்படியே வந்துடும். அது ஆர்பிட்ரம் எங்கடா, சே தப்பாக ஸ்பெல்லிங் போட்டேண்ணா. வெப்சைட்டே ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்பிட்ரம் 1ன்னு இருக்குல்ல, இதுதான் ஆர்பிட்ரம் நோவா கிடையாது. ஆர்பிட்ரம் நோவா இந்தமாதிரி நிறைய இருக்கும். ஆர்பிட்ரம் 1 அதை வச்சுங்க. ஆர்பிட்ரம் 1ன்னு வரணும். இந்த வந்த பிறகு ஆட் டு மெட்டாமாஸ்க்னு கொடுத்த பிறகு அது நம்ம மெட்டாமாஸ்கில் கேட்கும். இப்போ வந்து மெட்டாமாஸ்க் பர்மிஷன் கேட்கும். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா மெட்டாமாஸ்க் அந்த பிறகு ஆட் டு நெட்வொர்க் கேட்கும். அப்புறம் ஆடிங் நெட்வொர்க் இப்போ ஸ்விட்ச் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து $0.5 இருக்குது. உங்ககிட்ட இருக்காது. இன்னொரு ஏர்ட்ராப் பண்ணுறதுக்கு இதுதான் வேணும். அதனால் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆளுக்கு ஒரு $1 பக்கம் அனுப்பிச்சி விடணும். இந்த டாஸ்க் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க. நான் வந்து ரெடி பண்ணிட்டு உங்கள் சென்ட் பண்ணி விட்ருவேன். ஓகேவா? இப்போ மின்ட்டு கியூப் கொடுத்த பிறகு இங்கே 3 அதான் பெர்மிஷன் கேட்கும். 3 கியூப் போயிட்டு மெட்டாமாஸ்க் கொடுத்த பிறகு கன்ஃபார்ம் கொடுத்தணும். ட்ரான்சாக்ஷனுக்கு கன்ஃபார்ம் கொடுத்துட்டா அந்த டாஸ்க் முடிஞ்சிடும். கன்ஃபார்ம். ஓகேவா? இது கன்ஃபார்ம் ஆகிடும். அதை விட்டுருங்க. இன்னும் என்ன சொன்னேன், கேலக்ஸி இருக்குல்ல, இந்த கேலக்ஸி லிங்க் காப்பி பண்ணி இதுவும் அந்த ஏர்ட்ராப் பண்ணுற பேஜ் தான். செயின் லிஸ்ட்டு இதில் போயிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் லாகின் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க் கொடுத்துட்டு பர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டோன்னா வந்துடும். லாகின் ஆகிடும். வெயிட் பண்ணுங்க. போங்க. ஸோ இந்த கிவி ப்ரஷ்லேயே தான் ஒவ்வொரு டைம் நம்மளே கூட ஒன்று கடுப்பாக இருக்கும். இது எல்லா டாஸ்க்கும் உங்களுக்கு தெரியும். இதில் என்னன்னா இந்த ஸ்பேஸ் யூசஸ் இருக்குது லாஸ்ட்டில் இருக்குல்ல, அது மட்டும் இங்கே ஃபாலோன்னு இருக்கும். எங்கே இந்த ஃபாலோன்னு இருக்கா, இந்த ஃபாலோ கொடுத்துட்டா அது வெரிஃபை ஆகிடும். ஓகே. இதில் வந்து மொத்தம் 600 பாயிண்ட்டு. இது என்ன, நான் டாஸ்க்லாம் எதுவும் பண்ணலை, உங்களுக்கே தெரியும். இதில் மொத்தம் 600 பாயிண்ட்டு. இந்த 600 பாயிண்ட் எடுத்த பிறகு டைரெக்டாக இப்போ வந்து இந்த பேஜில் இருக்குது. எங்கே மேலே பாருங்கள். எங்கே இந்த பேஜில் இருக்குது. அதாவது இந்த பேஜில் இருக்குது. இந்த பேஜ் முடித்த பிறகு 600 என்ன தருவாங்க, 600 பாயிண்ட்ஸ் எதை தருவாங்க. அதை முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கிற பேஜுக்கு போகணும். இங்கே அந்த பக்கத்து பேஜ் கிளிக் பண்ணால் வந்துடும். வெயிட் மினிட். அந்த பேஜ் கிளிக் பண்ணால் இன்னொரு லிங்க்கு ஓப்பன் ஆகும். இதை பார்த்தினா லைக்கு ரீட்வீட்டு இது பண்ணால் 50, 100, 150, 200, 250, 300 பாயிண்ட்டு. ஓகே. 300 பாயிண்ட்டு. இன்னும் ஒரு 100 பாயிண்ட்டு கொடுப்பானுங்க கொஞ்சம் நாளில் 2-3 நாளில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மொத்தம் 900 பாயிண்ட் வந்துச்சா.
இதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்த மெயின் லிங்க்கு எது இது. ஒரு நிமிஷம் கனெக்ட் பண்ணிக்கிறேன் மறுபடியும். இந்த பிறகு திருப்ப நான் என்ன சொன்னேன், இந்த 2 பேட்ச்சு கேலக்ஸியில் வந்து எப்படி அதை கேலக்ஸி வரேன் லேயர் 3 இப்போ சொன்னல அந்த ஆர்பிட்டர் ஒன்று உனக்கு கொஞ்சம் மணி சென்ட் பண்ணோம் சொன்னல, அது வந்து பிறகு அது வந்து அந்த டாஸ்க்கை க்யூப்னு ஒன்று மின்ட் பண்ண பிறகு இந்த டாஸ்க் வெரிஃபை ஆகிடும். இந்த ஒரு பேட்ச் கிடச்சிருமா. இந்த கேலக்ஸி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 900 பாயிண்ட் வந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எப்போ கிடைக்குன்னா 1000 பாயிண்ட் வந்த பிறகு நம்மளுக்கு இது வெரிஃபை ஆகிடும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு அதாவது பேட்சஸ் இருக்குல்ல, எந்த அளவுக்கு பேட்சஸ் வச்சுக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். இப்போதைக்கு இந்த 2 பேட்ச் தான் கொடுக்குறாங்க, ஃப்ரீ தானே, அதனால் பிரச்சனை இல்லை. 2 பேட்ச் எடுத்துகிட்டு வெரிஃபை பண்ணிப்போம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் டேட்டு வந்து 8 நாள் தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் 9 நாள் வச்சுங்க. 9 நாள் இந்த ஈவெண்ட்டை முடிஞ்சிடும். இந்த 2 டாஸ்க்கு மட்டும் பண்ணி வைங்க. என்ன இது இப்படி சொல்லிட்டுனா சுருங்குமோ. ஓகே பாய். இந்த கேலக்ஸியில் வேறு உங்களுக்கு குயிஸ் கேட்டுருக்கானுங்களே, அதையும் நான் சேர்த்து போட்டு விட்டுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இதோ இருக்குது பாருங்க குயிஸ்ஸு, இதுக்கும் சேர்த்து ஆன்சர் நான் போட்டு விட்றேன். சரியா, அவ்வளோதான்.